அதே போலவே என்பிடி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி இருக்கு. அதாவது நாங்கள் எந்த காலத்திலும் அணு ஆயுதத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றது. ஏற்கனவே இந்த ஐஇஏலேருந்து தான் நார்த் கொரியா வெளியே வந்தது. வெளியே வந்தவுடன் மூட்டை மூட்டையாக அணு ஆயுதங்களை செஞ்சு அடிக்கிட்டாங்க. இப்போ வடகொரியாவில் அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறதுனால தென்கொரியா என்ன சொல்லுதுன்னா, நாமும் அணு ஆயுதத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இங்கே கிழக்கு நாடுகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த நாடுகளும் அணுசக்தியை தயாரிப்பதில் யாரும் ஆர்வம் காட்டவில்லை. குறிப்பாக ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தால் 2 முறை பாதிக்கப்பட்ட நாடு நாங்கள், அதனால் எந்த காலத்திலும் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ தென்கொரியாவில் வந்து அணு ஆயுதத்தை அவர்கள் தயாரித்தார்கள் என்றால் ஜப்பானும் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகுது. ஏன்னா ஈஸ்டில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவாது வேற வழி இல்லாமல் ஜப்பான் அணு ஆயுதம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும். இப்போ ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் அதை முன்னுதாரணமாக காட்டி சவுத் கொரியா அணு ஆயுதம் தயாரிக்க தொடங்கும். சவுத் கொரியா அணு ஆயுதம் தயாரிக்க தொடங்கினால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நேரடியாக ஜப்பானுக்கே விடப்படுகிற ஒரு சவாலாக மாறும். அப்படி அந்த சவாலாக மாறும்போது வேறு வழி இல்லாமல் தன் பலத்தை நிலைநிறுத்துவதற்காக ஜப்பானும் அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும். அப்போ இப்படியே ஒவ்வொரு நாடுகளாக மீண்டும் வந்து இந்த